கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு உள்ளிட்டவற்றில் தேசிய சராசரியை தாண்டி தமிழ்நாடு சாதனை படைத்துள்ளதாக மாநில திட்டக்குழுவின் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில திட்டக்குழுவின் 4 ஆய்வறிக்கைகள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் நேற்று அளிக்கப்பட்டது. மாநில திட்டக்குழுவின் துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் இந்த அறிக்கைகளை அளித்தார். அதில் வேலையின்மை வீதம் தேசிய சராசரியை விட குறைவாக 4.8% உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரம், கல்வி, குடிநீர், மின்சார விநியோகம், வேலைவாய்ப்பு ஆகிய நிலையான வளர்ச்சிக்கான குறியீடுகளில் தேசிய சராசரியை தமிழ்நாடு விஞ்சியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் உயர்கல்வி மாணவர் சேர்க்கை இந்தியாவிலேயே அதிகபட்சமாக 47% உள்ளதாகவும், ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் தேவைப்படுவோருக்கு 100% வேலை வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிராமப்புறங்களில் உள்ள வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் 81.87% உள்ளதாகவும், இது தேசிய சராசரியை விட அதிகம் என்றும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் 50%க்கு மேல் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டுடன் 100% வீடுகளுக்கு மின் இணைப்பு தமிழ்நாட்டில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில திட்டக்குழுவின் 4 ஆய்வறிக்கைகள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் நேற்று அளிக்கப்பட்டது. மாநில திட்டக்குழுவின் துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் இந்த அறிக்கைகளை அளித்தார். அதில் வேலையின்மை வீதம் தேசிய சராசரியை விட குறைவாக 4.8% உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரம், கல்வி, குடிநீர், மின்சார விநியோகம், வேலைவாய்ப்பு ஆகிய நிலையான வளர்ச்சிக்கான குறியீடுகளில் தேசிய சராசரியை தமிழ்நாடு விஞ்சியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் உயர்கல்வி மாணவர் சேர்க்கை இந்தியாவிலேயே அதிகபட்சமாக 47% உள்ளதாகவும், ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் தேவைப்படுவோருக்கு 100% வேலை வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிராமப்புறங்களில் உள்ள வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் 81.87% உள்ளதாகவும், இது தேசிய சராசரியை விட அதிகம் என்றும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் 50%க்கு மேல் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டுடன் 100% வீடுகளுக்கு மின் இணைப்பு தமிழ்நாட்டில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.